செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், ஆனந்தன் சொன்னது போல தற்போது அந்த புகை மூட்டம் என்பது சற்று குறைந்திருக்கிறது. இதற்கான தீ விபத்து இல்லைன்னு சென்னை துறைமுகம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன காரணம் என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் இருக்கும் பகுதியில் சூழல் என்ன? வேதவல்லி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் அந்த நச்சுக்காற்று பரவிய பிரதானமாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு முன்பாக இருக்கும் அந்த சாலையில் தான் இருக்கிறோம். இந்த சாலை முழுவதுமே ஒரு புகை மூட்டமாக வெள்ளை நிறத்திலான அந்த புகை என்பது படர்ந்து காணப்பட்டது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரதான சாலை தான் சுமார் ஒரு அரை மணி நேரமாக பரபரப்பாக காணப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு நெடியோடு கூடிய கண்ணெரிச்சலோடு கூடிய ஒரு காற்று என்பது இந்த சுற்றுவட்டாரத்தில் பரவி இருக்கிறது. நாம் கேட்கலாம், இதால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட நம்மளோட இருக்காங்க. நீங்க இங்க என்ன வேலை பார்க்கறதுக்கா வந்தீங்க? இந்த உங்களுக்கு என்னெல்லாம் ஏற்பட்டுச்சு? டாய்லெட் வேலை செய்யறப்பா, கோட்டை எதிர்க்கும். எனக்கே விஜயப்பா கூட பாப்பா கொள்ளுவேன். இன்னைக்கு டப்பாசு ஓடிக்கிறாங்கன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா ஒரே புகையா இருக்குது. பாத்ரூம் வருங்க என்னப்பா ஒரே நெடி ஆகுதுப்பா. டப்பாசத்தோட அவ்வளோ நெடி வராத, நேற்று நெடி வருது. மூக்கு தண்ணூர் ஆகி போச்சு. வெளியே ஓடான்ட்டேன் நான், பாத்ரூம் காய்வாத. சரி, வெளியே பார்த்தா ஒரு அப்பா வந்து கேட்டேன், என்னப்பா ஒரே புகையா இருக்குதுன்னா இப்போலம்மா தெரியலம்மா, ரோடெல்லாம் ஒரே புகையா இருக்குதுமா, ஏன்னா கொளுத்துறாங்களாண்ணா தெரியலப்பா. வெளியே வந்து பார்த்தா ஒரே தொண்டை கரணுக்குது, ஒரே இரும்புடு, தலைவலி ஏற்றிக்கிச்சு, ஒரே வாசனை, புகை வாசனை, ஒரு மருந்து மெடிக்கல் வாசனை வந்து. வெளியே வந்து பார்த்தா மக்களுங்களாம் எல்லாம் கச்சிப்பு இருக்க கச்சிப்பு கட்டிக்கினாங்க, மாஸ்க் இருக்க மாஸ்க் போட்டுக்கணும். என்னோட ஒரு 7 அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன். அது எப்படி புகை வந்துச்சு, வரவராக இருக்குது. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. காவல் நிலையம் அவங்களும் எதுவுமே பார்க்க முடியாது, அவங்களும் அவசரப்படுறாங்க. நின்று இது ஆம்புலன்ஸ் வண்டி வந்தது, அவங்க ஒருத்தர் 2 பேர் தான் காப்பாற்ற முடியும். அவங்களால எத்தனை பேரை காப்பாற்ற முடியும்? ஏன்னா மயக்காச்சு இப்போ பிபி சுகர் குருங்க என்ன பண்ணுவாங்க? வயசானவங்கலாம் ஒரு குழந்தை குட்டி வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? அது போல ஆயிப்போச்சுப்பா. ஒரு 60 ரூபா எங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிடுச்சு. உங்களுக்கு மூச்சு விட முடியாம இருந்துச்சா? அப்புறம் எங்க இரும்புல இதப்பா இருக்குது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரும்புல வந்த பிறகு அந்த பீசி போடுற போல கட்டி கட்டியா வருது. எச்சில தொண்டை எரிச்சல், தலைவலி, அதுதான் கண்ணி எரிச்சல் இருக்குது. தொண்டை இருக்கிற புகழ தெருவு அதப்பா. நம்ம அடுப்பு பற்ற வச்சா எப்படி போகுது? அது போல இருந்தது பார்க்கணும். கொசு மருந்து அடிக்கிற போல இருந்தது. கொசு மருந்து வாசனை வந்தது கொஞ்சம். சரி, ஏதோ மருந்து அடிக்கிற பயிர் ஆயிட்டு தெரியல, என்னன்னு தெரியல. இப்போ ஆம்புலன்ஸ் இது பயிர் சர்வீஸா போயிருக்குது. அது உள்ள என்ன பண்ண தெரியல. மக்கள் அலமேலப்பா. வேதவல்லி, இந்த இடத்தில் இருந்தவங்க கூறினதை கேட்டோம். ஏதோ பட்டாசுகள் வெடித்ததால ஏற்பட்ட ஒரு புகை மூட்டமா இருக்குமோ, இல்ல ஒரு கொசு மருந்து அடித்ததால ஏற்பட்ட புகை மூட்டமா இருக்கணும் தான் மக்கள் முதல்ல அதை வந்து ஒரு சாதாரணமா எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து அவர்களுக்கு மூச்சு விட முடியாமல் இருமலும், அதே போன்று அவர்களுக்கு ஒரு குமட்டலும் போன்ற அந்த அறிகுறிகள் ஏற்பட்ட பிறகுதான் இதோட தீவிரத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். நாம் பார்த்தாலே தெரியும், இந்த தலைமைச் செயலகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு 100 மீட்டருக்கு அடுத்ததாகவே துறைமுக வளாகம் என்பது தொடங்கிவிடும். ஆகவே துறைமுக வளாக பகுதியில் இருந்துதான், அதாவது துறைமுகம் என்பது பறந்துவிட்ட பல ஏக்கர் கணக்கில் அமைந்திருக்கிறது, 200 ஏக்கருக்கு மேலாக. அந்த உள்புறம் இருந்துதான் காற்று வாற்றத்தில், அதாவது கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய துறைமுக பகுதியில் இருந்துதான் இந்த காற்று என்பது வெளியாகியிருப்பதாக கூறுகிறார்கள். நச்சு புகை, அதாவது சுவாசிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பலருக்கும் மூச்சு திணறலோடு சேர்ந்து இருமல், கண்ணெரிச்சல், குமட்டல் போன்ற அறிகுறிகளும் உண்டாகி இருக்கிறது. அந்த வேளையில் தான் எல்லோரும் நாம் பார்த்தாலே தெரியும், தலைமைச் செயலக விலையே எப்பொழுதுமே இவ்வளவு கூட்டம் என்பது நிற்காது. ஆனால் இன்றைய தினம் இது போன்று பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுவதற்கான காரணம் என்பது இந்த புகை துறைமுக வளாகத்திலிருந்து வெளியாகி இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பலரும் தங்களுடைய முகங்களில் கையில் இருந்த கர்ச்சீப்களையோ அல்லது மாஸ்க் போன்றவற்றை வைத்துக் கொண்டோ அவர்களெல்லாம் தங்களுடைய மூச்சு விடக்கூடிய அந்த முகப்பகுதியை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுதும் கூட காவல்துறை பணியில் இருக்கக்கூடிய காவலர்களும் தற்பொழுதும் அவர்கள் முகங்களில் கர்ச்சீப் கட்டி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது, மாஸ்க் அணிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. முதற்கட்டமாக துறைமுகம் தரப்பில் இருந்து தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருப்பது, சல்பர் என்பது காற்றில் கலந்து இதுபோன்ற ஒரு நெடியுடன் கூடிய இந்த புகையாக வெளியாகி இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனாலும் இதில் முழுமையான விசாரணை என்பது தேவை என்பது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் தலைமைச் செயலகம் மட்டுமல்லாமல் சுற்றிலும் ராணுவத்தினுடைய அலுவலகங்கள் அதிக அளவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே போன்று இங்கு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளும் கூட அருகே துறைமுகத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது. அதே போல அருகே ரயில் நிலையங்கள் போன்றவையும் இருக்கின்றன. அதே போன்று இங்கே RBI வளாகம் போன்றவை அமைந்திருக்கின்றன. இப்படி ஒரு முக்கியமான இடத்தை ஒட்டிதான் இந்த
நச்சு காற்று என்பது வெளியாகி இருக்கிறது. ஆகவே இது சல்பரால் தான் வெளியானதா, சல்பர் என்பது எப்படி காற்றில் உடனடியாக ரியாக்ட் செய்யக்கூடிய நிலையில் இருந்தது என்பதும் ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் துறைமுகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு நாடுகளிலிருந்து திட, திரவ மற்றும் வாயு வகையிலான பல்வேறு பொருட்கள் கொண்டு வரப்படும் ஏற்றுமதி இறக்குமதி என்பது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகமாக இருக்கிறது. அங்கு சேமித்து, அதாவது இங்கு வந்த பொருளிலிருந்து இந்த போன்ற கசிவுகளோ அல்லது ரியாக்ஷன்ஸ் என சொல்லக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டதா அல்லது கசிவு ஏதாவது ஏற்பட்டதா என்பது தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் பார்த்தாலே தெரியும், துறைமுகத்தினுடைய வளாக பகுதி அமைந்திருக்கிறது. நம் கண்முன்னே இருக்கக்கூடிய துறைமுகத்தினுடைய முக்கிய அலுவலகம் என்பது நாம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரதான கட்டடம் தான். அதற்கு பின்புறமாக தான் சென்னை துறைமுக வளாகம். இங்குதான் பல டன்களில் நாள்தோறும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய இடம். இதனை ஒட்டி நாம் பார்த்தோம் என்றால் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேலாக பறந்து விரிந்து காணப்படக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது சென்னை துறைமுகம். இப்படிப்பட்ட வளாகத்தில் தான் இன்று காலை சுமார் 11 மணிக்கு பிறகாக இந்த திடீரென நிகழ்ந்த இந்த வாயு கசிவு காரணமாக திடீரென புகைமூட்டம் உருவாகி இருக்கிறது. இது வாயு கசிவாக உருவானதா, ஆனால் சல்பர் ரியாக்ஷன் என்று சொல்கிறார்கள், சல்பர் ரியாக்ஷன் காற்றோடு கலந்ததா என்பது குறித்த முதற்கட்ட விசாரணை என்பது தீவிரமாக நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதே வேளையில் காவல்துறையினரும் இது குறித்த விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். மருத்துவ குழுவினரும் இந்த இடத்தில் குவிந்திருக்கிறார்கள். ஆகவே மாநில காவல்துறை, பேரிடர் போன்றவையும் இது குறித்து விசாரிக்க வேண்டிய தேவை முக்கியமாக இருக்கிறது. வேதவல்லி, வெயில் காரணமாக சல்பரிலிருந்து வெளியேறிய வாயு என்பதான விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். தீ விபத்து ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக துறைமுக பகுதியில இந்த சல்பர் மாதிரியான விஷயங்கள் எப்படி கையாளப்படும், அது குறித்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சுரேஷ்? வேதவல்லி, சென்னை துறைமுகத்தை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல உரம் போன்ற பொருட்களுக்கும் அதே போன்று சில கெமிக்கல்களும் வெவ்வேறு நாடுகளிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் சென்னை துறைமுகத்துக்கு வரும். இங்கிருந்தும் பல பொருட்கள் வெளியே ஏற்றுமதி செய்யப்படும். அதுபோன்று வெளியே இருந்து கொண்டு வரப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்பது உடனடியாக கண்டெய்னர்கள் மூலமாக அவையெல்லாம் லாரிகளில் ஏற்றப்பட்டு வெளியே கொண்டு செல்லப்படும். ஆகவே துறைமுகத்துக்கு வந்த ஏதாவது பொருட்களில் சல்பர் அடங்கிய ஏதாவது ரசாயன பொருட்கள் என்பது அது உடைந்து சேதமடைந்து அங்கு லீக் ஆகி இருக்கலாம். அல்லது சில வேளைகளில் வேர்ஹவுஸ் எனக்கூடிய உள்ளேவே சில பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்கும் பின்னர் எடுத்து செல்வதற்கும் தேவையான வசதிகளும் கூட இருக்கிறது. அதுபோன்ற வேளைகளில் ஏதாவது கசிவுகள் உண்டானதா, அது வெயிலில் ரியாக்ட் செய்யக்கூடிய அல்லது அந்த பொருட்கள் தன்மை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததா என்பது குறித்து விசாரணை என்பது தேவையாக இருக்கிறது. முதற்கட்டமாக இதுபோன்ற சல்பர் அடங்கிய பொருட்கள் என்பது லிக்யூட் ஃபார்மட்டிலோ, அதாவது திட நிலையிலோ ஏதாவது நிலையில் வந்து சேர்ந்திருந்தால் அதில் ஏதாவது கசிவோ அல்லது இது தவறுதலாக ஏதாவது நிகழ்ந்த நிகழ்வாக கூட இருக்கலாம். முதற்கட்டமாக துறைமுக தரப்பில் இது தீ விபத்து இல்லை என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே புகை மூட்டம் காரணமாக முதலில் எல்லோரும் நினைத்து தீ ஏதாவது பற்றி இருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆகவே தீ விபத்து இல்லை என்று கூறியதன் காரணமாக இதை கையாளும் பொழுது ஏதாவது தவறுகள் நடந்து இந்த சல்பர் என்பது சிதறியதா அல்லது திரவ வடிவில் இருந்த ஏதாவது திரவ பொருள் என்பது வெளியே சிந்தியதன் காரணமாக காற்றோடு கலந்து இந்த பொருள் என்பது வாயு நிலைக்கு மாறியதன் காரணமாக இப்படி புகைமூட்டம் ஏற்பட்டு மக்களுக்கு மூச்சு திணறக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்ததா என்பது குறித்த விசாரணை என்பது தேவையாக இருக்கிறது. ஆனால் முதற்கட்டமாக இந்த நச்சுக்காற்று என்பது உருவாவதற்கான காரணமான சூழல் என்பது துறைமுக பகுதியில் தான் உருவானது என்பது முதற்கட்டமாக தெரிய வருகிறது. ஆகவே சல்பருடைய தன்மை உடனடியாக காற்றோடு வினைபுரியக்கூடியதாக இருப்பதன் காரணமாக எப்படி வெளியே கசிந்தது என்பதுதான் முதற்கட்டமாக தேவையான விசாரணையாக இருக்கிறது. இதற்கு முன்பாக பல நிலைகளில் நாம் பார்த்தாலே தெரியும், வடசென்னை பகுதியில் கூட, திருவொற்றியூர் சுற்றுவட்டார பகுதியில் கூட அமோனியா ஒரு முறை கசிந்திருந்தது. கடந்த ஓராண்டுக்கு முன்பாக இது மிகப்பெரிய அளவில் அங்கிருந்த பொதுமக்களை பாதிப்படைய செய்தது. இரவு நேரத்தில் அவர்கள் குமட்டல், அதே போன்று கண்ணெரிச்சல், மூச்சு விட சிரமம் போன்ற அறிகுறிகள் எல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆகவே அமோனியா போன்ற வாயுக்கள் கூட இது போன்ற மக்களுக்கு உடனடியாக மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாயுவாக இருக்கிறது. தற்போது சல்பர் என்பது காற்றோடு வினைபுரிந்ததாகவும் அதுவும் இந்த வெப்ப நிலை கோடை காலத்தில் உடனடியாக வினைபுரிந்ததாகவும் துறைமுக தரப்பில் ஒரு தகவலாக கூறப்படுவதன் காரணமாக சல்பர் எப்படி கையாளப்பட்டது, இதில் கசிவு எப்படி ஏற்பட்டது,
இது மக்களுக்கு அதுவும் அருகே இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய நிலையில் இதில் கையாளுவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் என்ன என்பது குறித்து விசாரணை தீவிரமாக நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் ஏன் முதலமைச்சரும் வந்து செல்லக்கூடிய தலைமைச் செயலக பகுதியை ஒட்டிய நிலையில்தான் இது துறைமுக வளாகத்துக்குள் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக மிக முக்கியமாக இதில் விசாரணையும் இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை என்பதும் அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுமக்கள் செல்லக்கூடிய பிரதான சாலை உட்பட அனைத்தும் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் துறைமுக வளாகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே இது சுற்றளவு நாம் பார்த்தோம் என்றால் துறைமுகத்திலிருந்து சுமார் 200 முதல் 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சாலைக்கே இந்த நிலை என்றால் நாம் பிரதானமாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை வரை இதனுடைய தாக்கம் என்பதும் அந்த காற்றினுடைய தன்மை என்பதும் மாறி இருப்பதை நாம் உணர முடிந்தது. சிறிது நேரத்துக்கு முன்பாக அண்ணா சாலை இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அண்ணா சாலை பகுதி வரை கூட காற்றினுடைய தன்மை மாறி இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை. இங்கே மூச்சு திணறலும் கண்ணெரிச்சலும் குமட்டலும் இருமலும் போன்றவை இங்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த காற்றினுடைய திசை என்பது இப்படி தெற்கிலிருந்து வடமேற்கு நோக்கியாக நகர்ந்திருப்பதன் காரணமாக காற்று வீசக்கூடிய திசையில் தான் இதனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து தென் பகுதியை நோக்கி இந்த நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் பிரதானமாக சொல்ல வேண்டும் என்றால் வாகனங்கள் லாரி போன்ற வாகனங்கள் துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு இடம், அதாவது வார் மெமோரியல் என்று நாம் சொல்லுவார்கள், போர் நினைவிடம். இந்த பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய உள்புறமாகத்தான் இந்த கசிவு அல்லது இந்த சல்பர் ரியாக்ஷன் என்பது நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆகவே காற்றினுடைய திசையை நோக்கி தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய பிரதான சாலையை ஒட்டி அதிக அளவில் இந்த நச்சுக்காற்று பரவி இருந்தது. இப்பொழுது படிப்படியாக இயல்பு நிலையை நோக்கி இந்த பகுதி மாறிக்கொண்டிருக்கிறது. காற்றும் அந்த பழைய நிலையிலிருந்து புகைமூட்டமான காற்றிலிருந்து மாறி தற்போது தெளிவான நிலைக்கு மாறி இருக்கிறது. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள் மட்டுமல்லாமல் இங்கு பணியாற்றக்கூடியவர்கள், இங்க வந்து செல்லக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு பதட்டத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முகங்கள் எல்லாமே ஒரு பதட்டமான நிலையிலிருந்து மீண்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வேதவல்லி, திடப்பொருளோ திரவ பொருளோ அதிலும் சல்பர் மாதிரியான அதிக கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய பொருள் எப்படி வெளியேறியது, புகைமூட்டம் எப்படி ஏற்பட்டது? பொதுவாக சல்பர் மாதிரியான பொருள் துறைமுகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் எத்தனை நிலைகளை கடக்க வேண்டும், எவ்வளவு பரிசோதனைகள் இருக்கின்றன? ஒருவேளை சல்பர் அங்கேயே இருக்கிறது என்றால் அங்க என்னென்ன பரிசோதனைகள்லாம் நடத்தப்பட்டிருக்கணும்? இதோடைய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? யார் இதை கண்காணித்திருக்க வேண்டும்? வேதவல்லி, குறிப்பா நாம் பார்த்தோம் என்றால் இது போன்று எளிதில் தீப்பற்றக்கூடிய அல்லது எளிதில் பெரிய வெடிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை கையாளும் பொழுது துறைமுகத்தை பொறுத்தவரையில் மிக அதிக கவனமான, மிக அதிக அதற்கான கேர் என சொல்லுவார்கள், அதனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் என சொல்லுவார்கள், கட்டுப்பாடுகளும் விதிகளும் மிக அதிக அளவில் பின்பற்றப்படும். அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய இது போன்ற அமிலங்கள் நச்சுத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் சரி, அதே போன்று இந்த அமிலங்களை எல்லாம் கையாளும் பொழுதும் ரியாக்ட் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் மிக கவனமாக கையாளுவார்கள். அந்த வகையில் வெளியே இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பொருளை எப்படி கையாண்டார்கள், எங்கு குறை ஏற்பட்டது என்பதைத்தான் முதற்கட்ட விசாரணை என்பது நடைபெறும். அது துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அளவிலாக இருந்தாலும் சரி, பாதுகாப்புத்துறை சேஃப்டி ஆடிட் என சொல்லக்கூடிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சரி, அதே போன்று உள்ளே இருக்கக்கூடிய காவல்துறையாக இருந்தாலும் சரி, இது தொடர்பாக முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருப்பார்கள். ஏனென்றால் சென்னைக்கு வரக்கூடியது கச்சா எண்ணெய் மட்டுமல்லாமல் இதுபோன்ற லிக்யூட் ஃபார்மில் லிக்யூடாக அதிக குளிரூட்டப்பட்டு லிக்யூடாக மாற்றி கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வருவதுதான் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். அமோனியா உள்ளிட்டவை கூட இது போன்ற லிக்விட் ஃபார்மேட்டில் கொண்டு வருவார்கள். ஆனால் இன்றைய தினம் சல்பர் என்பது வெளியாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் சல்பர் என்பது எந்த வடிவில் கொண்டு வரப்பட்டது, எந்த இடத்தில் இதில் தவறு நடந்தது என்பதை குறித்து விசாரணை நடத்த வேண்டும். உடனடியாக லிக்விட் ஃபார்மேட்டில் இருந்திருந்தால் அது காற்றோடு உடனடியாக வினைபுரிவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஆகவே இங்கு திரவ வடிவில் இருந்ததா என்பது குறித்தும் விசாரணை என்பது தீவிரமாக நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. அதே வேளையில் இதுபோன்ற நச்சுக்கள் பரவக்கூடிய அது காற்றை உடனடியாக தன்னிலை மாற்றக்கூடிய வாயுக்கள் என்பது கையாளும் பொழுது மிக கவனமாக இருப்பார்கள். ஆனால் இது ஏதாவது சிறிய தவறுகள் நடந்ததா அல்லது பைப்பில் ஏதாவது கசிவுகள் ஏற்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை என்பது தீவிரமாக நடத்த வேண்டியிருக்கிறது. சென்னை துறைமுகத்தை பொறுத்தவரையில் இன்று நடைபெற்ற இந்த முக்கிய நிகழ்வு என்பது மிகவும் கவனமாக இதுபோன்று மேலும் நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு
ஒரு எச்சரிக்கை மணியாக சுரேஷ்குமார், நம்ம தொடர்ந்து பேசலாம்.